தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். குரங்குகளும் தொப்பியும். ஒரு ஊர்ல தொப்பி வியாபாரி இருந்தாரு. அவர் அழகழகான விதவிதமான தொப்பிகளை செஞ்சு சந்தையில போய் விற்பாரு. ஒரு நாள் அவருடைய தலையில ஒரு பெரிய கூடையில தொப்பிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு சந்தைக்கு போறாரு. அப்போ ஒரு பாடலும் பாடுறாரு. நான் சந்தைக்கு போகிறேன் என் தொப்பிகளை விற்க, நான் சந்தைக்கு போகிறேன் என் தொப்பிகளை விற்க அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போறாரு. அப்ப ரொம்ப களைப்பாயிடுறாரு. அதனால ஓய்வு எடுக்க கூடைய கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு மரத்தடியில தூங்கிடுறாரு. தொப்பிக்காரர் தூங்கி எழுந்து பார்த்தா அவரோட கூடையில எல்லாமே காலியா இருக்கு, தொப்பிகளே இல்ல. இத பார்த்த உடனே எங்க போச்சு நம்மளுடைய தொப்பி அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறாரு. அப்ப மரத்து மேல ஒரு பெரிய குரங்கு கூட்டங்கள் இருக்கு. அதனுடைய தலையில பாத்தீங்கன்னா தொப்பி போட்டுட்டு இருக்கு. உடனே அச்சச்சோ, குரங்கு கிட்ட இருந்து நம்ம எப்படி தொப்பிய வாங்குறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. குரங்குகளிடம் கெஞ்சி கேட்டு பார்த்தாரு. ஆனா குரங்குகள் கொடுக்கவே இல்லை. அதனால யோசிக்க ஆரம்பிச்சாரு, எப்படி குரங்கு கிட்ட இருந்து தொப்பிய வாங்குறது அப்படின்னுட்டு அவருடைய தலையில இருந்த தொப்பிய கழட்டி கீழே போட்டாரு. உடனே குரங்குகளும் அதனுடைய தலையில இருந்த தொப்பிகளை கீழே போட்டுச்சு. உடனே அவர் சந்தோஷமா எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய் பணமாக்கிட்டாரு. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? தொப்பிக்காரர் தமது சமயோகித புத்திய பயன்படுத்தி குரங்கு கிட்ட இருந்து அவருடைய தொப்பிய வாங்கிட்டாரு. அது போல குழந்தைகளான நீங்களும் சிக்கலான நேரத்துல சமயோகித அறிவை பயன்படுத்தணும். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். முயல் ராஜாவான கதை தான் அது. ஒரு அழகான காட்டுல முயல் ஒன்று இருந்ததாம். அந்த முயல் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அதனுடைய மனதுல ஒரே ஒரு கவலையா. அதற்கு காரணம், அது வாழும் அந்த காட்டுல பல்லாண்டு காலமா ஆட்சி செஞ்சுட்டு வர்றது ஒரு புலியா. புலிக்கு கிடைக்கிற மதிப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கன்னு முயலுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததாம். புலிய விட தான் தான் சிறந்தவன் அப்படின்னு புலிக்கும் காட்டுல உள்ள மற்ற விலங்குகளுக்கும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது முயலோட ரொம்ப நாள் ஆசையா. உடனே முயல் சிந்தித்து செயல்பட தொடங்கிச்சான். ஒரு நாள் முயல் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு மரத்துக்கு அடியில போய் படுத்துச்சான். அப்ப அதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். இந்த காட்டுல உள்ள புலி நம்ம முன்னோர்களை எல்லாம் பசிக்கு இரையாக்கிச்சு. அது போல ஒரு நாள் நம்மையும் எப்பயாவது சாப்பிட்டுரும் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதனால ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். அதுல தோத்துட்டோம் அப்படின்னா புலிக்கு நம்ம இரையாயிடுவோம். அதுவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த புலிக்கு பயப்படாம நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி செஞ்சு பார்த்துச்சான். முயல் புலி வர வழியில நல்லா தைரியமா கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு இருந்ததாம். புலி முயலை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சான். இந்த முயலை பார்த்த உடனே எங்கேயாவது குடுகுடுன்னு ஓடி போய் மறைஞ்சிடுமே, இது என்ன கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போச்சான் முயல் கிட்ட. உடனே முயலை பார்த்து, என்ன தைரியம், இவ்வளவு காலம் என்னை பார்த்தாலே ஓட்டம் பிடிப்ப, இப்ப என்ன கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு புலி கேட்டுச்சான். முயல் உடனே சொல்லிச்சான், உன்னை பார்த்து நான் ஓடினேனா? உனக்கு செய்தி தெரியாதா? உனக்கு எங்க தெரிய போகுது? இங்க கூட்டம் நடக்கும் போது நீதான் அப்பாவி விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே புலி சொல்லிச்சான், எல்லா விலங்குகளும் கூட்டத்துக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், சில விலங்குகள் தவிர எல்லா விலங்குகளும் வந்தது அப்படின்னு சொல்லிச்சான். புலி கேட்டுச்சான், கூட்டத்துல என்ன தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ இந்த காட்டுல இனிமே ராஜாவா நீக்க முடியாது அப்படின்னு எல்லா விலங்குகளும் சேர்ந்து தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப நான் ராஜாவா இல்லைன்னா இந்த காட்டுக்கு யார் ராஜாவா இருப்பாங்க அப்படின்னு கேட்டுச்சான். இந்த காட்டிலே பயங்கரமான மூர்க்கமான விலங்கான என்னதான் எல்லா விலங்குகளும் புதிய ராஜாவா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்ட உடனே புலிக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சான்.
வேடிக்கையா இருக்கே, நீ ஒரு பலமற்ற மென்மையான ஒரு விலங்கு, நீ போய் இந்த காட்டுக்கே ராஜாவா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், என்ன உன் முதுகலை ஏத்திட்டு இந்த காட்டுக்குள்ள போ, யாரெல்லாம் என்ன பார்த்து பயப்படுறாங்க நீயே பாரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே புலி முயல முதுகலை ஏத்திட்டு காட்டுக்குள்ள போச்சான். அப்ப எல்லா விலங்குகளும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுச்சான். இந்த முயல் எப்படி புலியோட முதுகுல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சதாம். ஆனா புலி பார்க்கும்போது எல்லா விலங்குகளும் முயலை பார்த்து இப்படி பயப்படுதே, ஒருவேளை முயல் ஒரு கொடிய விலங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு புலிக்கு பயம் வந்துடுச்சு. உடனே புலி சொல்லிச்சு, முயல் ராஜா, நான் உங்களை தவறா ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். இப்ப சொல்லு, காட்டுக்கே யார் ராஜா அப்படின்னு முயல் கேட்டுச்சான். நீங்க தான், உரக்க சொல்லு அப்படின்னா. தாங்கள் தான் இந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு புலி சத்தமா சொல்லிச்சான். உடனே முயல் சொல்லிச்சான், உன்னை மன்னிச்சிடுறேன், இந்த காட்டுல நீ இருக்கவே கூடாது, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே புலி, ஐயோ என்னை விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு குடுகுடுன்னு காட்டை விட்டே ஓடி போயிடுச்சான். அதுக்கப்புறமா முயல் என்ன பண்ணுச்சான், நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா குட்டி தூக்கம் ஒண்ணு போட்டுச்சான். இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த கதையில இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. எல்லா விலங்குகளும் உண்மையில் எந்த விலங்கை பார்த்து பயந்தது? புலியை பார்த்தா, முயலை பார்த்தா? புலிய பார்த்துதான் எல்லா விலங்குகளும் பயந்துச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். குதிரையும் சிங்கமும். ஒரு அழகான காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்ததாம். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சாம். வயசான சிங்கம் என்ன பண்ண முடியாது? வேட்டையாட முடியாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு கொழுத்த குதிரைய ஒண்ணு புல் மேயறத பாத்துச்சான். அத பார்த்த உடனே சிங்கத்துக்கு இந்த குதிரைய சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்ததாம். ஆனா சிங்கத்துக்கு தான் வேட்டையாட முடியாது. அதேதான். அதனால சிங்கம் ஒரு திட்டம் போட்டுச்சான், எல்லா விலங்குகளையும் ஏமாத்த. என்ன திட்டம்? சிங்கம் எல்லா விலங்குகளையும் தன்னுடைய குகைக்கு வருமாறு எல்லாரையும் அழைச்சிச்சான். எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கிட்ட வந்ததாம். என்ன சிங்கராஜா, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா விலங்குகளும் என்ன சிங்கராஜா அப்படின்னு கேட்டதாம். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மந்திரத்தை கத்துட்டு வந்திருக்கேன். யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லாட்டி காயம் பட்டுருச்சு அப்படின்னா என்னோட குகைக்கு நீங்க வாங்க, உங்களை நானு குணப்படுத்துவேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். இத கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா திரும்பி காட்டுக்கு போச்சான். ஆனா அதுல இருந்த குதிரைக்கு மட்டும் சந்தேகமா இருந்ததாம். இந்த சிங்கம் அவ்வளவு நல்ல சிங்கம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சிங்கத்தோட குகைக்கு நொண்டிக்கிட்டே போச்சான். குதிரை சொல்லிச்சான், சிங்கராஜா சிங்கராஜா, என்னோட கால்ல ஒரு பெரிய முள்ளு குத்திடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம், ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி குதிரையே நமக்கு ஒரு உணவா வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பின்னாடி போய் பாக்குற மாதிரி பாத்துச்சான். குதிரைக்கு சந்தேகம் திரும்பி பார்த்தா சிங்கம் குதிரைய சாப்பிட தயாரா இருந்ததாம். அத பார்த்த உடனே குதிரை அதோட பின்னங்கால எட்டி சிங்கத்தை உதைச்சுச்சான். சிங்கம் போய் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சான். குதிரை குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சான். இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம யாருக்கா கெட்டது பண்ணா நமக்கே திரும்பி வரோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்களை ஏமாற்றுனா மற்றவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. சரியா? அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கதை தான் இது. ஒரு அழகான காட்டுல சிங்கம் ராஜாவா இருக்கு. சிங்கத்தை பார்த்து நிறைய விலங்குகள் பொறாமைப்படுது. இந்த சிங்கம் மட்டும்தான் காட்டுக்கு ராஜாவா இருக்கணுமா, ஏன் நம்மளால இருக்க முடியாதா அப்படின்னு எல்லா விலங்குகளும் கூடி பேசுது. அப்ப நரி சொல்லுது, சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா தெரியுமா? சிங்கம் அதிக பலம் வாய்ந்த ஒரு மிருகம், அதனாலதான் சிங்கம் எப்போதுமே காட்டுக்கு ராஜாவா இருக்கு அப்படின்னு நரி சொல்லுது.
அதை கேட்ட புலி சிரிக்குது. எனது சிங்கத்தை விட எடையும் உயரமும் சண்டையிடும் திறனும் என்னிடம் 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஆக நான் தான் சிங்கத்தை விட பலம் வாய்ந்தவன் அப்படின்னு புலி சொல்லுது. புலி சொல்றத கேட்டுட்டே இருந்த நீர் யானை சொல்லுது. அப்படி பார்த்தா சிங்கம் புலி 2ஐ விட நான் தான் அதிக உடல் எடையும் அதிக உயரத்திலையும் இருக்கேன். அதே போல என்னோட வாய் ரொம்ப பெருசு. அதால சிங்கத்தை நான் கடிச்சனா சிங்கம் நொறுங்கிடும். ஆக நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு நீர் யானை சொல்லுது. இதை கேட்ட காண்டாமிருகம், நானும் நீர் யானைக்கு நிகரான எடையும் உயரத்தையும் கொண்டுட்டு இருக்கேன். அதோட எல்லோரையும் விட என்னிடம் நீளமான கூர்மையான கொம்பு இருக்கு. இந்த கொம்பை பயன்படுத்தி சிங்கத்தை குத்தி கிழிக்க முடியும். ஆக நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு காண்டாமிருகம் சொல்லுது. இத அமைதியா கேட்டுட்டே இருந்த ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது, நான் ரொம்ப பார்க்க உயரமானவன். என்ன சிங்கத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. சிங்கம் என்ன தாக்க வந்துச்சுன்னா நான் உதைச்சனா உதைக்கிற உதையில சிங்கம் பறந்து ஓடிடும். ஆக நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது. அப்போது ஆற்றுல இருந்து கேட்டுட்டே இருந்த முதல சொல்லுது, நானும் சிங்கத்தை விட பலமானவன் தான். என்னையும் சிங்கத்தால் தாக்கவே முடியாது. நான் சிங்கத்தின் காலை கவ்வி பிடிச்சனா சிங்கம் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆக நானும் பலமானவன் தான் அப்படின்னு முதல சொல்லுது. இந்த எல்லா விலங்குகளும் பேசிட்டு இருக்கத அமைதியா கேட்டுட்டு இருந்த யானை சொல்லுது, எல்லா விலங்குகளை விடவும் உயரமும் எடையும் வீரமும் என்னிடம் அதிகமா இருக்கு. என்னோட தும்பிக்கைய வச்சு சிங்கத்தை ஓங்கி அடிச்சா சிங்கம் சுருண்டு கீழே விழுந்துடும். ஆக இந்த காட்டிலேயே மிக மிக பலமானவன் நான் தான் அப்படின்னு யானை சொல்லுது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த குரங்கு சொல்லுது, எத்தனை பேர் சிங்கத்தை விட பலமானவர்களாக இருந்தாலும் இந்த காட்டிற்கு ராஜாவா சிங்கம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அது எந்த விலங்குகளை கண்டும் பயந்ததே கிடையாது. அதுக்கு பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்கு அப்படின்னு குரங்கு சொல்லுது. உடனே எல்லா விலங்குகளும் சொல்லுது, நம்மளுடைய பலத்தை பயன்படுத்தி இந்த சிங்கத்தை இந்த காட்டுல இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. திட்டத்தின்படி நரி சிங்கத்திடம் போய் சொல்லுது, எல்லா விலங்குகளும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சிங்கராஜா, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சிங்கத்தை நரி கூட்டிட்டு வருது. சிங்கம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒட்டகச்சிவிங்கி அதோட கால்ல எட்டி உதைக்குது. எட்டி உதைச்ச உடனே சிங்கம் சுருண்டு தூரமா போய் விழுது. சிங்கத்தால சிந்திக்கவே முடியல. அதற்குள்ள காண்டாமிருகம் அதனோட கொம்ப வச்சு சிங்கத்தை குத்தி தூரமா வீசுது. சிங்கம் அங்கிருந்த ஆற்றுல போய் விழுது. அப்போது தட்டு தடுமாறி சிங்கம் எழுந்து நிற்கும் போது சிங்கத்தோட காலை முதல கவ்விக்குது. அந்த முதலையிடம் இருந்து போராடி சிங்கம் வெளியில வருது. அப்ப நீர் யானை சிங்கத்தை வாயால கவ்வ வேகமா பாயுது. அப்ப அப்படியே சிங்கம் தப்பிச்சிடுது. அப்புறம்தான் சிங்கத்துக்கு புரியுது, ஓ எல்லா விலங்குகளும் நம்மளை தாக்குது அப்படின்னு புரிஞ்சு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு எல்லா விலங்குகளையும் அதை அடிச்சு உதைச்சிடுது. அதுக்கப்புறமா அது ரொம்ப ரத்த காயத்தோட அதனுடைய குகைக்கு போயிடுது. மறுநாள் எல்லா விலங்குகளும் சொல்லுது, சிங்கம் குகைக்குள்ளே இருக்கு, அதனால சிங்கத்துக்கு நல்லா காயம் பட்டிருக்கு, சிங்கத்தோட உடல் வலிமையெல்லாம் இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா அந்த விலங்குகள் பேசுது. அப்போது அந்த சிங்கம் உடல் முழுவதும் ரத்த காயத்தோட அதே கம்பீர நடையோட ஒரு பயமும் இல்லாம அந்த குகையில இருந்து வெளியில வருது. நான் யாரு, என்னோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியே அந்த சிங்கம் வெளியில ஒரு பெரிய கர்ஜனை. சிங்கம் கர்ஜிக்கிறத பார்த்த உடனே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிடுது. அப்போதுதான் அந்த விலங்குகளுக்கெல்லாம் புரியுது, இந்த சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதனுடைய பலமோ விலங்குகளை தாக்கும் திறனோ இல்லை. அந்த சிங்கம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மற்றும் பயம் அப்படிங்கிற விஷயம் அதுகிட்ட சுத்தமா இல்லைன்றதுனாலதான் அது காட்டுக்கே ராஜாவா இருக்கு அப்படின்னு எல்லா விலங்குகளுக்கும் அப்புறம் புரிய வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சிங்கம் கம்பீரமா நடை போட்டு அந்த காட்டிற்கு ராஜாவா இருக்கு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? மனிதர்களாகிய நாம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும். சிலர் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க, நம்மால சரியா செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு தயங்குவாங்க. எதுக்கும் பயந்து எல்லாத்துக்கும் பயந்து செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த தைரியமா செய்யல அப்படின்னா
வெற்றி நமக்கு வராது. அதனால யாராவது உங்ககிட்ட செய்ய முடியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா தன்னம்பிக்கையோட சொல்லுங்க, தயக்கம் இல்லாம சொல்லுங்க, என்னால செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்படி நம்ம கிட்ட இருக்க தன்னம்பிக்கை மூலமா நம்ம எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த கதையிலிருந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். சரியான பதில். எந்த விலங்குக்கு சிங்கத்தை விட எடையும் உயரமும் சண்டையிடும் திறனும் 2 மடங்கு அதிகம்? புலி. சரியான விடை. எந்த விலங்கு உயரமும் எடையும் வீரமும் என்னிடம் அதிகம் அப்படின்னு சொல்லுச்சு? அதற்கு தும்பிக்கை இருக்கும். அது என்ன விலங்கு? யானை. சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குழந்தைகளா. இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஆமையும் முயலும். ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் இருந்ததாம். அதுல முயலும் இருந்ததாம். முயல் எப்பவுமே எப்படி ஓடும்? வேகமா ஓடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமை எப்படி போகும்? ரொம்ப மெதுவா நகரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த முயலுக்கு தான் இந்த காட்டுக்கே வேகமா ஓடுவோம் அப்படிங்கிற கர்வம் இருந்ததாம். அதனால மெதுவா நகர்ந்து போகக்கூடிய ஆமைய பார்த்து என்னோட போட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆமை முதல்ல என்ன சொல்லிச்சான்? வேண்டாம், நாளா போட்டிக்கு வரல அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறமா இந்த முயலுக்கு ரொம்ப கர்வமா போச்சு, நம்மள போட்டிக்கு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமையும் போட்டிக்கு நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிச்சான். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள போட்டி நடக்க ஆரம்பிச்சான். போட்டியில 2 பேரும் ஓட ஆரம்பிச்சாங்களாம். அதுல முயல் ரொம்ப வேகமா ஓடி ஆமை மெதுவா நகர்ந்துட்டு வந்துச்சான். உடனே முயல் இந்த ஆமை வர்றதுக்குள்ள நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில போய் நல்லா தூங்கிட்டு இருந்ததாம். ஆனா ஆமை இத பார்த்து மெதுவா நகர்ந்து 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 வந்து முயல் எழுந்து பார்க்கும்போது ஆமை போட்டியோட கோட்டை நெருங்கிடுச்சான். குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறதுக்குள்ள ஆமை ஜெயிச்சிடுச்சான். இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? பொறுமைதான் முக்கியம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நிதானம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு போட்டியில ஜெயிப்பதற்கு வேகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகமும் நிதானமும் இருந்தா ஒரு விஷயத்த நம்ம முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. ஹாய் கிட்ஸ். எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.